தயார கலவாட்டியே போகிறா பரசுராமே பரசுராமா அம்மா தந்தை தந்தையாகப்பட்ட ஜமதகந்த மகாமுனிவர் பரசுராமனுக்கு குரு. தந்தை சொல்லை கேட்காவிட்டால் போகுதடா, குரு சொல்கிறேன், குரு வார்த்தை கேள் அப்படி என்று உரைத்து விட்டார். குருவுக்கு மிஞ்சிய சீடனாக நாம இருக்கக்கூடாது. குருவுக்கு மிஞ்சிய சீடனாக இருக்கக்கூடாது. குரு என்ன சொல்றாரு, குருவுக்கு வார்த்தைக்கு நாம கட்டுப்பட வேண்டும். அதனால் குருவாகப்பட்ட வார்த்தையை கேட்டு தாயாகப்பட்ட பரிசு ரேணுகாவை அது வெட்டி எறியலாம். அப்படி என்று போகக்குள்ள என் தாய் மகன் தந்தையார் வார்த்தையை கேட்டு விட்டான், நிச்சயமாக நம்மளை வெட்டி எறிந்து விடுவான். அப்படி என்று தன் மகன் கையால் வெட்டி சாகுவதை விட நாமளே எங்காவது ஓடி செத்து போய் விடலாம். அப்படி என்று என் தாய் என் அரமனை விட்டு ஓடுகிறாள் ஓடுகிறாள் ஓடுகிறாள். ஓடாத ஓடாதே அவனை மாடி வழிய வேண்டாம்.
பரசுராமன் தாயை துரத்தி போனான். துரத்தி போக வேளையில கண்ணிமைக்கிற வேளையில் தாய் மறைந்து விட்டார். பரசுராமன் தேடினான். தேடும் பொழுது ரேணுகா ஓடினாள் வீதி மார்க்கமாக. பரசுராமன் தாயை வெட்ட வருகிறானே, எப்படியாவது தாயை காப்பாற்றணும் அப்படி என்று வீதியிலே உள்ள ஏகாலிச்சம்மாவும் பாட்டப்பன் இருவர்களும், தாயே உன்னை நான் மகள் போல காக்கிறேன், ஒடியா உன்னை எப்படியாவது நான் காத்து வர்றேன் அப்படி என்று அவருடைய இருக்கக்கூடிய குடிசைக்குள் அழைத்தார். குடிசைக்குள் அழைத்து துணி வைத்திருந்தாரே பழைய துணி மூட்டையை எடுத்து மின்னே வைத்து ரேணுகாலை மறைத்து விட்டார். மறைத்த உடனே இவர் பரசுராம நாம சந்தேகமா நாம மௌனமா இருந்தா நம்ம வீட்டுல தான் இருக்கிறாரு சந்தேகப்பட்டு விடுவார் அப்படி என்று பாட்டப்பனும் பாட்டியம்மாளும் ஏகாலிச்சம்மாவும் ஏகாலிச்சம்மா பிரசனம் என்ன செய்தார்? பரசுராமன் முன்ன வந்து, அடியே நேத்து எடுத்துட்டு வர சொன்ன துணி ஏன் எடுக்கல, எனக்கு சோறு கொண்டாட சொன்ன ஏன் கொண்டாடல அப்படின்னு கொண்டாட்டி பரிசை இருவரும் சண்டை போடுவதை போல ஏகாலிச்சம்மாவை பிடிச்சி அடிப்பதை போல அடித்து விளையாடு யார் அங்கே சண்டை போட்டார். பார்த்தான் பரசுராமன், இவங்களே பொண்டாட்டி பிரச அடிப்படுறாங்க, இங்க தாய் இருக்க மாட்டா அப்படி என்று அந்த புறமாக சென்று பார்த்து என் தாய் இந்த வழியாக போனாளா அப்படி என்று பரசுராமன் கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப ஏகாலிச்சம்மா வீட்டுல மறைந்திருந்தாலே என் தாய் ரேணுகா, அம்மா நான் மகள் போல காப்பாத்தி விட்டேன், நான் எதனாலும் உனக்கு தவறு செய்திருந்தா என்ன மன்னிச்சிரு, இதோ பழைய துணி மூட்டையை போட்டு உன்னை மறைச்சு வச்சுட்டேன், இதோ பரசுராமன் அந்த பக்கம் ஓடிவிட்டான், நீ வெளியே ஓடி சென்று போய் தப்பித்துக்கா அப்படி என்று சொல்ல ஏகாலிச்சம்மா வீட்டுல இருந்து மீண்டும் ரேணுகா வெளியே போக பரசுராமன் உத்து பார்த்தான். என் தந்தை சொல்வதை போல தவறு செய்தவளை தரணியிலே வாழக்கூடாது, உத்துமையாக இருந்தால் உலகத்தை ஆளலாம், உத்துமைத்தனம் எப்பொழுது உனக்கு குறைந்ததோ இதுக்கு மேல் இந்த உலகத்தில் நீ இருக்கக்கூடாது, அப்படி இருந்து விட்டால் தாயே என்னுடைய அகுமானம் தாங்க முடியாது, தாயே பரிசுக்கு அம்மாளாக பிறந்து தவறு செய்து விட்டாயே அம்மா. அமலாயுதத்தை கையில் எடுத்தார். மறைந்து 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 வாழ்கிறாயே அம்மா. பாட்டா துரத்தி கொண்டு போயிருந்தான். அப்பொழுது ரேணுகாளாகப்பட்டவள் மலைஜாதி மலைவாழ் மக்கள் சிவருடைய லிங்கத்தை வைத்து பூசித்துக் கொண்டிருந்தார். அப்பா மகனாகப்பட்டவன் என்னை வெட்ட வருகிறான், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படி என்று மலைஜாதி மன்னர்கிட்ட கூற, தாயே
இதோ லிங்கம், சிவனுடைய லிங்கத்தை வைத்திருக்கிறேன். இந்த லிங்கத்துக்கு பின்புறமாக சென்று அங்கே மறைந்துக்கா, பரசுராமன் போன பிறகு போய்விடுவேன் அப்படி என்று சொல்லி லிங்கத்தின் பின்னால் மலைவாழ் மக்கள் ரேணுகாவை அமரச் சொன்னார். அந்தரத்தில் நின்றார் சிவபெருமான். சிவனுக்கு சப்தரிசிகள் 7 பேர். 7 பேத்திலே இவர்தான் 7வது ஜமதகந்த மகாமுனிவர். 7 பேத்தின் தொண்டராகிய இளைய தொண்டனாகிய மனைவி ரேணுகா நம்மிடத்தில் வந்து விட்டார். அதனால் அவருக்கு வரமளிக்கலாம் என்று சிவபெருமான் லிங்கத்தின் அடியிலே அமர அப்பொழுதே ரேணுகாவுக்கு வரம் கொடுத்து விட்டார் சிவபெருமான். எது நடந்தாலும் நான் காக்கிறேன் அப்படி என்று அந்த வரமாக சென்றான் பரசுராமன். அப்படி செல்ல மீண்டும் தாயாகப்பட்ட ரேணுகா எப்படியாவது மகனிடத்திலிருந்து தப்பித்து ஓடிவிடணும் அப்படி என்று இப்பொழுது லிங்கத்தின் மறைவிலே இருந்த தாய் எழுந்து வருகிறார். படித்து வாழ வேண்டாம் ஜனனிகா, அம்மையை சென்று அறிவிலே வாழ வேண்டாம் ஜனனிகா. Ayyo, ya
பறி கொடுத்த மண்ணிலே மனிதனாக நான் பிறந்து நான் என்னமா பாவத்தை செய்தேன் தாயே. உன் அங்கத்திலே நான் பிள்ளையாக பிறந்து நான் பெருத்த பாவத்தை செய்து விட்டேனே அம்மா. தாயை பலி கொடுத்து தரணியில நான் வாழணுமா? மாதாவை பலி கொடுத்து நம் மண்ணுலகில் நான் ஆளணுமா அம்மா? என்னை போல பாடலாம் கண்ணாடி இழிவாக பேசுவாரே. நான் என்னப்பா செய்தேன் அம்மா? தந்தையாருக்கு நான் பிள்ளை இல்லையாட்டாலோ நான் குருவுக்கு சீடனாக நான் பிறந்து விட்டனே அம்மா. குருவின் கடலை தீர்ப்பதற்காகவே உன்னை நான் பறி கொடுத்துட்டனே அம்மா. தாயே, தாயில்லாமல் நான் வாழ்வதை விட நான் இறப்பதே மேல் அம்மா, இறப்பதே மேல் அம்மா. இந்த மண்ணில நான் பறி கொடுத்த பரதேசி போல இப்பொழுது நான் நிற்கிறேனே அம்மா. தாயிழந்த பாவி, தாயில்லாத பிள்ளை, அனாத பிள்ளை என்று அகிலமெல்லாம் பேசுவாரே. வாதா இல்லாத பிள்ளை என்று இடை தலைமையில அடிப்பாரே அம்மா.
நான் என்னப்பா செய்வேன்? என்னை படைத்த இறைவா, ஏன் நான் மட்டும் என் தாய்க்கு நான் இப்படி மகனாக பிறக்கணுமே? ஐயா நான் என்ன செய்தேன்? பாவி அதே நம்மா இளநையே என்ன பெற்ற மாதா தள்ளாத பிள்ளை என்று தரணியில பேசுமாறே எனது பாதா எனக்கு பாலருவா தருவா எனக்கு பாக வளர்ச்சியே என்ன வளர்த்தோ மாதா
பால் ஒரு ரூபா சோறு ரூபா கொடுத்து பாங்கா வளர்த்தினியே. இளைய மகன் என்று தங்க தகடை பிடித்து தங்க தகட்டினால் என்ன நடவலைக்கு அழகு மின்ன விட்டு பின்னே பார்த்து என் தாயே. அப்பா, இந்த மண்ணிலே நான் யாரம்மா இதுக்கு வேலை அம்மான்னு கூப்பிடுவேன் தாயே. தாயில்லாம நான் தரணியில வாழ மாட்டேன். மாதா இல்லாத இந்த மண்ணுலகி நான் வாழ மாட்டேன் அம்மா. தாயே, என் தந்தையிடத்திலே சொல்லிவிட்டு வருகிறேன். அப்பா, அப்பா, தாய் தலையை வெட்டி வந்து விட்டாயா? அப்பா, நீ எப்பொழுது சொன்னாயோ தாய் சிரத்தை துண்டித்து வாடா மகனே என்று சொன்னாயே, சொன்ன பிரகாரம் இதோ என் தாய் சிரத்தை துண்டித்து விட்டேன் அப்பா. சந்தோஷம் சந்தோஷம். எனக்கு என்ன சொன்ன சொல்லி காப்பாற்ற கூடிய நீதான். என்ன என் மகன் இல்லையா? இளை மகனாக இருந்தாலும் என் வார்த்தை கரெக்டா கேட்ட பத்தியா எனக்கு மிக சந்தோஷம் அப்பா. அப்பா, உனக்கு சந்தோஷம்தான். ஆனா மகனுக்கு நான் பிள்ளை இல்லை என்றாலும் குருவுக்கு சீடனாக என் தாயை துண்டித்து விட்டேன் அப்பா. தந்தையே, கண்ணே, அப்பா நம்ம ஆண்டாலும் மன்னிடுவேன். எந்த பரிசை வைத்து என் தாயை துண்டித்தனோ, தாயில்லாத தரணியில் வாழ மாட்டேன். மாதா அவன் மடியிலே மாண்டாலும் ஆண்டிடுவேன். மாதா இல்லாத உலகத்தில் மண்ணுலகில் நான் வாழ்ந்து மட்டும் எதுக்கு புண்ணியம்? அதனால் என் சிரத்தை துண்டித்தால துண்டித்து விடுவேன். இதோ என் தாய் உன்னுடைய கட்டளை பிரகாரம் துண்டித்தேன். அப்பா, தாயை வெட்டி வந்தால் உனக்கு வரம் தருகிறேன் மகனே என்று கூறினியே. இப்பொழுது எனக்கு 2 வரம் மட்டும்தான். ஆமா. என்னப்பா வரம்? அப்பா, என்ன வரம் தெரியுமா? எந்த தாயை வெட்டி எரிந்து வாடா மகனே என்று சொன்னியோ அதே தாய்க்கு எனக்கு உயிர் வேண்டுமா? உயிர் வேண்டும். மறுபடியும் வெட்டி வந்த தாய் மறுபடி வேண்டுமா? தாயில்லாத வாழ்வ மாட்டேன். வரம் கொடுக்கிறேன்னு சொன்னியே, ஏன்னா நான் வெட்டி எறிந்திருக்க மாட்டேன். என் தாய் ராஜ குலத்தில பிறந்தவன். ராஜ குலத்திலே பிறந்ததுனா ராஜனையே மணக்க வேண்டும், ராணியை போல ஆள வேண்டும் என்று என் தாய் மனதிலே கோட்டை கட்டியிருந்தாள்.
தாயிடத்திலே சமர்ப்போர் புரிந்து மாமுனிவர் ரிஷி என்று பாராமல் வீரன் என்று தெரிந்து உன்னை மனைந்தார். மனைந்த நாள் முதலாக யாரையும் பார்க்காத என் தாய் அன்று தினத்திலே ராஜன் ஆற்றங்கரை மேல் போக இப்பேற்பட்ட மன்மதனா உலகத்துல இருக்கிறான் என்று என் தாய்க்கு மனதிலே எண்ணினால் நம்ம தவறு செய்யுவோம் அப்படி என்று நினைத்திருந்தால் என் தாய் நினைத்திருக்க மாட்டார். மனதிலே ஒரு ஆடவனை நினைத்தால் நாம கற்பை இழந்து விடுவோம் என்று என் தாய் நினைத்திருந்தால் நிச்சயமாக நினைத்திருக்க மாட்டார். அதனால் என் தாய் அறியாத புத்தியால் தெரியாத தவறு செய்து விட்டார். தெரியாத செய்ததனால் தவறு செய்த மனத்தை மனமாகப்பட்டதே அந்த மனம் ஒரு நாளைக்கு இல்லாத ஒரு நாளை இப்பேற்பட்ட ஒரு ஆடவனை அணைந்திருந்தால் ஆகுமே அப்படி என்ற மனம் அந்த உள்ளமாகப்பட்டது துடித்து கொண்டே இருக்கும். அதனாலதான் ஒரு ஆடவனை உத்து நினைத்து பார்த்து விட்டாவே அவ கற்பை இழந்து விட்டார். கற்பை இழந்து விட்டார். ஒரு ஆடவனை கட்டி அணைந்ததை போல் மனம் அந்த மனமாகப்பட்டது சொல்லிக் கொண்டே இருக்கும். அதனால அந்த மனம் இருக்கக்கூடாது. அப்படி என்ற காரணத்துக்காக தான் என் தாயை வெட்டி எறிந்தேன். என் தாய் எப்பொழுதுமே உத்துமி, அவ எப்பயுமே பத்தினி. அதனால் என் தாய்க்கு உயிர் வேண்டும். ஏண்டா பரசுராமா, தவறு செய்த தாய் மறுபடி வேண்டும் என்று கேட்கிறார். மகனே பரசுராமா, உனக்கு மனைவி இல்லைனால் போகட்டும், எனக்கு தாய் வேண்டும். அது ஒன்றை தவிர வேற வரத்தை எதை வேணாலும் கேள், நான் தருகிறேன். அப்பா நீ அப்படி என்று சொல்லவில்லையே. அப்படியா? வெட்டி எறிந்தால் வேண்டு வரத்தை தருவேன் மட்டும்தான் சொன்னேன். அத்தானே, சரி இருந்தாலும் சொல்லிவிட்டு தாய் தலையை வெட்டி வந்தார், கேட்ட வரத்தை நான் தருகிறேன் என்று வார்த்தை சொல்லிவிட்டேன். சொன்ன வார்த்தையை மறக்கூடாது. தவத்திலே சிறந்த தவநாணி. அப்படி மறுத்து விட்டால் தவமோ உனது தபாபலமே குலைந்து போய்விடும். உண்மைதான். இருந்தாலும் பாரு, இந்த குத்திக்கு சொம்பு தண்ணி இருக்குது. கிண்டிகை என்ற சலம், இந்த கிண்டிகை என்ற சொம்புனால் சலம் இருக்கிறது. இந்த சலத்தை எடுத்து சிரத்தை பொருத்தி இந்த சலத்தை உன் தாய் முகத்திலே தெளித்தால் உயிர் வரும் என்று. உண்மைதான். அப்பா ஒரு வரம் தந்தாய், மறுவரம் வேண்டும். மறுவரம் என்ன? ஏனென்றால் நான் பிறந்ததோ நால்வரோடு பிறந்தேன், இருப்பதோ நான் ஒண்டியாக இருக்கிறேன். மூவரையும் கூப்பிட்டாய், மூவரும் கூப்பிட்ட உடனே தாய் சிரத்தை வெட்டி வாடான்னு சொன்னேன். மூவரும் பிறந்த நாள் முதலாக அவர் பாடசாலை செல்லவில்லை, வில்வத்தை கற்கவில்லை, ஒன்றும் அறியாத பாலர்கள். அவர்களை வெட்டடா என்றால் பயந்துதான் வாழ்ந்தார். இதுவரையும் படையெடுத்து வாழவில்லை. அப்பேர் விட்டு பயந்து வாழ்ந்தார்களே, அவர்களுக்கு மீண்டும் உயிர் வேண்டும். அப்படியா? என்ன என் வார்த்தை அவன் கேட்கவில்லை. பெருத்து பாறாங்கல்ல போகும்படி சாபத்தை கொடுத்தேன். மறுபடி என் உடன் பிறந்தவர்கள் வேண்டும் என்று கேட்கிறார். பரசுராமா, இதோ உன்னிடத்துல இருப்பது இந்த முனிவர் கொடுத்த தண்ணி. இதை போட்டு எழுப்பிக்காப்பா உன் அண்ணன் தம்பி. ஆகட்டும் அப்பா. ஏன்னா நான் தாய்க்கு விட்டதா சிரத்துக்கு உயிர் கொடுக்க போறேன். தமையமாருக்கு உயிர் கொடுத்தான்னு சொன்னியே, தமையமாருக்கு நான் இந்த ஜென்மத்தில் உயிர் கொடுப்பதில்லை, மறு ஜென்மத்திலே அவர் மூவரும் நான் ஒருவரும் மீண்டும் 4 பேராகவே மறு ஜென்மத்தில் நாங்க பிறக்கிறோம். நான் சொல்கிறேன் அப்பா, இப்பொழுது இதோ என் தாயை நான் ஆவலா பார்க்க வேண்டும், என் தாய்க்கு உயிர் கொடுக்க வேண்டும், என் தாய்க்கு வேண்டும். நான் போகிறேன் அப்பா. அப்படியே பரப்படு.